குட்டி கேமராவில் ஒரு ஃபோனில் இப்படியே ஷூட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேமராவில் ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிம் பண்ணுறோன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் மொத்த டீமுக்குமே அது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்கள் படத்தை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாரோட படத்தை வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதே ஸ்க்ரீனில் நம்ம எடுத்த ஒரு படம் வருதுன்றது. அப்போ எல்லோன்ற ஒரு கலருக்கு இருக்கிற கேரக்டரைசேஷன் வந்து பூர்ணிமாவோட கேரக்டரைசேஷனுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தது. லைக் அது வந்து ஒரு ஜாய், ஒரு ரொம்ப ஒரு ஈஸி கோயிங், ஒரு சன்ஷைன், ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாமே இருந்தது. இட்டெல்லாம் சம்டைம் தூங்கும்போது எழுப்பிலாம் கூட்டின்னு வந்திருக்கேன். எனக்கு இந்த க்ளவுட் வேணும்னு சொல்லிட்டு எழுப்பி கூட்டின்னு வந்து அவங்க என்ன சீனே தெரியாது, டக்குன்னு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிலாம் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் டெடிகேட்டட், அன்டவுட். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ. அண்ட் எல்லோ மூவி ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக உங்களுக்கு இந்த படம் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது? எல்லோ மொத்தமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் மொத்த டீமுக்குமே. அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் உட்காந்து இந்த கதைன்னு ஒன்று எடுத்து அதை சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அது தேட்ரிக்கலாக வந்தது. அதுக்கப்புறம் ஓடிடியில் இப்போ ப்ரைமில் வந்த வரைக்கும் அது எல்லாமே எங்களுக்கு ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்ரிடே பூஜை போடும்போது டீமுக்குள்ளேயே கேட்டுப்போம், நம்ம படத்தை தான் நிஜமால பூஜை போடுறோமாடா இல்லை எங்கேயாவது வந்துருக்கோமான்னு கேட்டுப்போம். ஷூட் போகும்போது பார்த்துட்டே செட்டில் கேமரா இருக்கும்போதெல்லாம் நிஜமாக நம்ம படம் தானா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் என்னோடய எடிட்டர் ஸ்டீன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபுல்லாக அவன் தான் எனக்கு எடிட்டர். அவங்க கூட உட்காந்து எடிட் பண்ணும்போதுலாம் மற்ற நிஜமாலே பெரிய கேமரா எடுத்துகிட்டு நம்ம எடிட் பண்ணுறோமாடான்னு மாற்றி கேட்டுப்போம். அது இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் தேட்ரிக்கலுக்கு அப்ரோச் பண்ணல. இது வந்து ஓடிடி ஃபிலிமாக தான் நினச்சோம் 2023 நாங்கள் ஆரம்பிக்கும் போது. பட் லேட்டர் டியூ டு சம் ரீசன்ஸ் அது வந்து தேட்ரிக்கல் போனால் தான் ஓடிடி வருன்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்ததுனால தேட்ரிக்கல்னு சொல்லிவிட்டு அதோட போஸ்டர்ஸ் வந்து அது வந்து கமலா தேட்டரில் வந்து வெளில பேனராக வைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் கியூபுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் கியூபில் என்ட்ரு ஆகி நம்ம படத்தை ரீலாக மாற்றி கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேட்ரிக்கலில் வந்து ஆடியோ லான்ச்னு ஒன்று பண்ணி ஸ்டேஜில் பேசும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஆடியோ லான்ச்லேயும் சொல்லியிருப்போம், நிஜமாலே எங்கள் ஆடியோ லான்ச்னாவே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எனிதிங் இஸ் அது எல்லாமே புதுசு எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு குட்டி கேமராவில் ஒரு ஃபோனில் இப்படியே ஷூட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேமராவில் ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிம் பண்ணுறோன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் மொத்த டீமுக்குமே அது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்கள் படத்தை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாரோட படத்தை வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதே ஸ்க்ரீனில் நம்ம எடுத்த ஒரு படம் வருதுன்றது. அப்புறம் நம்ம இங்கெல்லாம் கிளாப் வந்தால் நல்லா இருக்குமோன்னு நினச்ச இடத்துல வந்து நம்ம தேட்டரில் போகும்போது அந்த கிளாப்ஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு எல்லோ இஸ் ஃபுல்லாகவே அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத எக்ஸ்பீரியன்ஸ், மேபி இதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் நான். எல்லோ மூவி பென் டு ப்ரொடக்ஷன் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ பூர்ணிமா ரவி நானும் அவங்களும் வந்து வேற ஒரு ஓடிடிக்காக ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம், இன்மை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. பேக் தென் ஒரு 2021 நினைக்கிறேன். ஸோ அப்பத்துலேருந்தே 2 பேரும் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அவங்க சைடில் வந்து அவங்க ஹீரோயினாக ஆகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என் சைட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது என்னோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸுமே வந்து கைண்ட் ஆஃப் இந்த கரிலா மேக்கிங்கில் இருக்கும். ப்ராப்பராக ஒரு செட்டுக்குள்ளே உட்காந்து ஷூட் பண்ணாமல் நான் பண்ண எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸுமே வந்து ஒரு ரன் அண்ட் கன்னில் லைக் ஒரு கேமரா எடுத்துப்போம், ஒரு கதை இருக்கும், அதை நம்ம ரேண்டமாக போய் ஷூட் பண்ணலான்ற ஜோனில் தான் நாங்கள் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸுமே பண்ணோம். எனக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் நம்ம ஒரு ரேண்டமாக ஒன்று போய் ஷூட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்போது நானும் பூர்ணிமாவிட்ட இந்த ஐடியா சொல்லும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஃபஸ்ட் என்ன பிளான்னா ஒரு ஆல்பம் சாங் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்மணின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கை வச்சுக்கிட்டு என்ன ஐடியானா ஒரு காரு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து கேரளா ட்ராவல் பண்ணலாம், கேரளாலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை. இதுக்கு நடுவில் நம்ம என்ன கிடைக்குதோ அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டே வரலாம், ரேண்டமாக போய்ட்டு ஷூட் பண்ணிட்டு வரலாம் தான் ஆரம்பித்தோம். அந்த சாங்கை ஆல்மோஸ்ட் எல்லா ஓடிடி இந்த இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இந்த ஆல்பம் இந்த ஸ்டூடியோஸ் எல்லாமே கேட்டுட்டு எடுத்தோடனே வேணான்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அப்புறம் லேட்டான என்ன தோணுச்சுன்னா இது ஏன் வந்து நம்ம ஆல்பம் சாங்காக பண்ணணும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக பண்ணலாம், அதே கான்செப்டில் பண்ணலாம், கதை கண்டிப்பாக பண்ண வேண்டாம். ஒரு பொண்ணு இங்கேருந்து கிளம்புறா, ட்ராவல் பண்ணுறா, திரும்ப சென்னைக்கு வரா, இதுக்குள்ளே என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி போகலான்ட்டு என்ன வேணும் நம்ம இதுக்கு தேவை வந்து பெட்ரோலுக்கு காசு, அதுக்கப்புறம் நம்ம 6 பேர் போகிறோம்னா 6 பேரும் அகாமடேஷன் அண்ட் ஃபுட் இது ஃபுல்லாக தேவைப்படும்ட்டு
அதை போட்டு பார்க்கும்போது ஒரு 5 lakhs கிட்ட வந்தது. ஸோ இது கிடச்சா போதும், நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணலாம். இதை நம்ம ஒரு 20-30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிமாக வந்து ஒரு 1.5 hours 1 hour ஃபிலிமாக பண்ணோன்னா அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஓடிடிக்கோ இல்லை வந்து யூடியூப்லோ விடலான்றது தான் ஐடியா. அந்த டைமில் தான் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரெண்டல் வச்சுருக்காங்க, கேமரா ரெண்டல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு படம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட இங்கே ஒரு மாலில் தான் வந்து ரேண்டமாக சென்னைக்கு வந்தார். வரும்போது அவர் அப்படியே உட்கார வச்சு இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், சரி என்ன கதைன்னு சொல்லுங்கள், நம்ம அதை வச்சு பண்ணலாம். இல்லைனா கதை இல்லாததான் கதையே, ரேண்டமாக போகிறோம்னா அப்படின்னோடனே அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, எதுவுமே சொல்லாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் அவரே கால் பண்ணி அந்த கோர் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஆனால் ஏதாவது கதைன்னு ஒன்று வேணும் இல்லைப்பா, அப்போ தான் நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்னோடனே சரி நான் ஏதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி கதை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு 2.5 hours ஒரு ஸ்கிரிப்டை ஒரு 2 months பண்ணி அவருக்கு அனுப்பிட்டு அந்த ஒரு ஓவரால் பவுண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ இதை வந்து ஒரு பார்ட்லி கரிலா மேக்கிங் அண்ட் பார்ட்லி இதை ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண மாதிரி வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பண்ட். அண்ட் சொன்ன மாதிரி அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமும் இதை ஓடிடிக்குன்னு தான் ஆரம்பித்தோம். பட் அகெயின் அது வந்து நோ அதர் கோ, அது தேட்டருக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஓடிடிக்கு வந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு இன்னொரு விஷயம் டவுட்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ஜென்சிஸ் அண்ட் எல்லா அடல்ட்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற வேர்டு இந்த ரெட் ஃப்ளாக் அண்ட் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்ட்டு, நீங்கள் இந்த எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. எல்லோ அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டைட்டில் வந்து துவான தும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். எனக்கு அந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு 2 ரீசன் இருந்துச்சு. ஒன்று வந்து நம்ம இங்கே தமிழில் வந்து நம்ம ஏராம் அன்பேசியம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கல்ட் கிளாசிக் இருக்கிற மாதிரி எனி மலையாளிஸ் அவங்கள்ட்ட போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டால் துவான தும்பிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து 80s வந்து மோகன்லால் சாரோட படம் அது. ஸோ எனக்கு டைட்டில் வந்து இந்த படம் வந்து ஒரு 30% தமிழ்நாட்டிலையும் 70% கேரளாவில் இருக்கிறதுனால எனக்கு அதோட காமனான ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு, தமிழ் அண்ட் மலையாளத்துக்கு ஈக்குவலான டைட்டில். ஸோ துவான தும்பிகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுட்டு இருந்தோம். ப்ரொடியூசருக்கும் அதான் பிடிச்சது. அப்புறம் லேட்டரான அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வரும்போது எல்லாரும் இதை வந்து எப்படி வாயை தந்து சொல்லுவாங்க, பாதி பேருக்கு இதை சொல்லவும் முடியாது. அண்ட் தூய தமிழில் டைட்டில் வைக்கிறது வேண்டாம், நீங்கள் வந்து இங்கிலீஷில் போகலான்னு சொல்லும்போது பிரசாந்த் அண்ணா ப்ரொடியூசர் வந்து கன்வின்ஸ் ஆகவே இல்லை, இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே போகலான்ட்டு. பட் நோ அதர் கோ, ஒரு அப்கமிங் டீமாக இருக்கும்போது நம்ம எல்லா டிசிஷனும் நம்மள்தாவே இருக்காது, வி ஆர் டு ஒபே அதர்ஸ் ஆல்சோ. அதனால அப்போ வந்து என்ன டைட்டில் போகலான்னு யோசிக்கும் போது இந்த படத்தில் என்ன ரெயின்போ வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அப்போது அது ரிலேட்டடாக போகும்போது கலர்ஸாக போகலான்னு தோணுச்சு. அப்போ எல்லோன்ற ஒரு கலருக்கு இருக்கிற கேரக்டரைசேஷன் வந்து பூர்ணிமாவோட கேரக்டரைசேஷனுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தது. லைக் அது வந்து ஒரு ஜாய், ஒரு ரொம்ப ஒரு ஈஸி கோயிங், ஒரு சன்ஷைன், ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாமே இருந்தது. ஸோ அதனால லெட்ஸ் கோ வித் எல்லோ. அண்ட் எல்லோ எல்லாருக்குமே தெரியுன்றதுனால நம்ம எஸ்பெஷலி இன் சென்னை சிஎஸ்கேயாக இருக்கட்டும், ஆட்டோ அண்ட் எவ்ரிவேர் யூ சி எல்லோ. ஸோ ரெண்டுமே காமனாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருன்றதுனால லெட்ஸ் கோ வித் எல்லோன்ற மாதிரி. அண்ட் அந்த டைமில் வேறு ஒரு பிளான் வேறு பண்ணோம், எப்படியா ஸ்டேடியத்தில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்லாம். பட் எதுவுமே அது நடக்கலை. நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லோன்னு நினச்சோம். இல்லை, எனக்கு பிடிச்ச கலர் பிளாக். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கோட் பண்ணீங்க? லைக் உங்களோட ஃபஸ்ட்டு படம், நீங்கள் அதிகமாகவும் பட்ஜெட் சொல்ல முடியாது, கம்மியாகவும் பண்ணிட முடியாது. உங்களோட ஐடியாஸை எப்படி நீங்கள் பட்ஜெட்ஸ் மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ஆனால் இது அகைன் சொன்ன மாதிரி அந்த 5 lakhsன்றது ஸ்டார்டிங்லேருந்தே மாறல. அப்புறம் பிரசாந்த் அண்ணா வந்ததுக்கப்புறம் இந்த 5 lakhsன்றது வேணாம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இதை ஃபிலிமாகவே பண்ணலான்னு சொல்லும்போது தான் அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 30-40 கிட்ட வந்து நின்றுது. நான் அந்த அமௌண்ட் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்ட்டு. அப்புறம் அது ப்ராப்பராக பவுண்டாக மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேவைப்பட்டுச்சு. அண்ட் இது வந்து எபிசோடிக்காக இந்த படத்தை நீங்கள் பிரிக்கலாம். அதை வந்து சென்னை ஒரு எபிசோடாக பண்ணலாம், நீங்கள் வந்து கொச்சி ஒரு எபிசோடாக பண்ணலாம், வர்க்கலா ஒரு எபிசோட், அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 3 அந்த ஒரு பெல்ட் ஒரு எபிசோட், கோவா ஒரு எபிசோட், இந்த மாதிரி எபிசோடாக அதை பிரிக்கலாம். அண்ட் வி தாட் எவ்ரி எபிசோடில் ஏதாவது ஒரு நோன் ஃபேஸை உள்ள கொண்டு வந்து வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால தான் சென்னையில் டெலிகணேஷ் சார் இருப்பார், நீங்கள் கொச்சி போனீங்கன்னா நமிதா கிருஷ்ணமூர்த்தி இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வர்க்கெலாம் வந்தீங்கன்னா லீலா சாம்சன் மேம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சார் இருப்பார். ஸோ இதெல்லாம் எபிசோடாக வரும்போது ஸோ அப்படி இந்த கேரக்டர் ஆட் ஆகும்போது அதோட பட்ஜெட்டும் ஆட் ஆச்சு. ஸோ நாங்கள் கோட் பண்ணது 30 ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அது வந்து இவங்க உள்ளே வரும்போது அது வந்து 50-60 ஆரம்பித்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே ப்ராப்பர் மான்சூனில்,
அப்படின்றப்ப நாங்கள் ஒரு 4 days ஷூட் பண்ணலான்னு போகும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பர் மழை, கேமரா வைக்கவே முடியல. அதேமாரி கொடை பிடிச்சிட்டு கேமரா வச்சாலும் அது ஃபுல் ஃப்ளெஜ் அதை எடுக்க முடியலன்னு சொல்லி நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒரு 3-4 days அதிகமாச்சு. அதுக்கப்புறம் சாங்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இது எல்லாமே பிரசாந்த் அண்ணா வந்து அவராக வந்து சரி ஓகேடா இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லி அண்டு அது 13 ஆரம்பித்து அது எண்டட் அப் இன் 1 CR வந்து அது முடிஞ்சுது. அண்ட் அது ஆர்கானிக்காக தான் வந்து ஒரு வாட்டி பண்ணும்போது இது இப்படி இருக்குண்ணா, இப்படி இருந்தால் இப்படி வரும், இது பண்ணலாமான்னு சொல்லி நாட் தட் கண்டிப்பாக நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம கேட்குற இடத்துலையும் இல்லை. அண்ட் பிரசாந்த் அண்ணா வந்து இஸ் நாட் ஸோ பிக். அவர் வந்து நினச்சா காசு கொடுக்குற மாதிரி கிடையாது. அவர் இந்த படத்தை எப்படி பண்ணார்னா ரெண்டலில் மாதம் ஒரு 5 லட்சம் வருதுன்னா அவர் வீட்டுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கேயே கொடுத்துருவார். இப்படி தான் அவர் படம் பண்ணார். நாட் தட் அவர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து படம் பண்ணவர் கிடையாது. அப்படின்றப்ப நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் ஆகுனா கூட we have that ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 10,000 ரூபாய் செலவு பண்ணலாமா வேண்டாமா, இல்லை எப்படி இதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணலான்ற மாதிரி பண்ணி தான் பண்ணோம். அப்போ அவர் கொடுத்த கான்ஃபிடன்ட் இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலான்னு சொல்லி அவர் கொடுத்த கான்ஃபிடன்ட் தான் அது வந்து ஸ்கேலாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கான ரீசன். ஓகே, ஒரு படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு 30 lakhsல ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் 1 CR வரைக்கும் முடிக்கும் போது அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் சைட்லேருந்து என்ன சொன்னார் ஆஃப்டர் த ரிலீஸ், ஹவு ஹாப்பி ஹி இஸ்? இல்லை அதுதான் இப்போ அந்த 30 to 1 CR ட்ராவலே வந்து நாட் தட் தேர் ஆர் 2 kinds ஆஃப் திங். ஒன்று வந்து நம்ம வேணும்ட்டே வந்து ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணாமல் அந்த பட்ஜெட் இழுத்துறது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஆஃப் இயர் த்ரூவில் போகும்போது இப்படி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணால் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்குன்றதுக்காக நம்ம கேட்குறது ஒன்று. இதை இன்னும் கம்மியாகவும் பண்ணியிருக்கலாம். பட் பிரசாந்த் அண்ணா வாண்டட் டு டூ இன் ப்ராப்பர் வே. இல்லைடா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலாம்டா, இது இந்த லொக்கேஷனை போகலாம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனால அது டெவலப் ஆச்சே தவிர அண்ட் இதெல்லாம் வந்து ஆஃப் ஏ ஷூட்டில் நடக்கலை. ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த அமௌண்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் கோட் பண்ணது அந்த 30, பட் பிஃபோர் த ஷூட்டே வந்து அது 1 CR வந்துருச்சு. அது டிசைட் பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கே போகணும். ஸோ இதுதான் அந்த ஷூட் டைமில் அது ஏறல. அது இப்போ பூர்ணிமா வச்சு தான் நீங்கள் பிளான் பண்ணி அந்த சாங் எழுதுன்னு சொன்னீங்க. எப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் கதைக்குள்ளே கொண்டு வந்தீங்க? லைக் டெல்லி கணேஷ் சாராக இருக்கட்டும், இல்லை பிரபு சாலமனாக இருக்கட்டும், இவங்களாம் எப்படி கதைக்குள்ளே வந்தாங்க? இல்லை பிரபு சாலமன் சார் வந்தது மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். பட் மற்றது எல்லாமே அதான். இப்போ என்னென்னா ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப ஃபெஸ்டிடடாக இருக்க ஒரு பொண்ணு என்னை விட்டா போதுண்டான்னு கிளம்பி ஷீ கோனா ஃபைண்ட் ஹர்செல்ஃப். இதுதான் கோட் லைன். இந்த கோட் லைனை நம்ம அப்படியே ரேண்டமாக டெவலப் பண்ணி கொண்டு போனது தான். ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரோட இது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலை. அந்த எப்படி படம் கோ டு ஃப்ளோவாக ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி தான் இதோட ஸ்க்ரீன் ப்ளேவும் கோ டு ஃப்ளோவாக தான் எழுதணும். ஸோ அப்போது இந்த பொண்ணுக்கு அப்பா கேரக்டர் கிடச்சது. அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப்சீரிஸ் சொன்னேன், அதுலேயே வந்து ஒரு அப்பா கேரக்டர் இருந்தது. அது வந்து டெல்லி கணேஷ் சார்ட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்போது நான் நேம் சொல்ல விரும்பல, வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் கால் பண்ணி கேட்டேன். கேட்கும்போது எனக்கு அப்போ வந்து அது என்னோட 2வது ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஐம் நோ ரிலேட்டட் டு சினிமா, நான் தேட்டர் தான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கால் பண்ணி பேமெண்ட் பேச தெரியாது, பட் நம்ம தான் பேசி ஆகணும். ஒரு ரொம்ப பெரிய ஸ்டார் அவருக்கு நான் கால் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஹலோ சார் இந்த மாதிரி நான் ஹரி பேசுகிறேன் சார், இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். நான் சொல்லும் போது அந்த ஓடிடிக்கு பண்ணல, இது வந்து யூடியூபுக்கு பண்ணுறது தான். அப்போ கால் பண்ணி நம்பர் இருந்துச்சு, கால் அடிச்சிருவோமேன்னு சொல்லி கால் அடிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் இருக்குது சார், எனக்கு அந்த அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மனுஷன் சொல்லுங்களேன், நீங்க சொல்லும்போது எங்களுக்கும் எக்ஸைட்டிங்கா யாரை சொல்றாரு இவரு, யாரோ வந்துட்டு போறாங்க மைண்டுக்குள்ள. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் இருக்குது சார், அது வந்து ஒரு ஹாஃப் டே தான் தேவை, ஒரு கேமியோ மாதிரி வேணும். அண்டு என் லைஃப்பில் நான் கொஞ்சம் நான் லேக்கில் பண்ண ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தான். நான் எல்லாமே 20,000 30,000 பண்ணிவிட்டு லட்சத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தான். அதனால் அதில் அவரை கேஷ் பண்ணணுன்ற ஆசையில் கால் பண்ணி கேட்டேன். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக பண்ணலாம், யூடியூப்லாம் பிரச்சனை இல்லை, என்ன பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்போது வந்து எங்களோட ஆர்டிஸ்ட்டுக்கு நான் அதிகமாக தரக்கூடிய சம்பளம் வந்து 1000 ரூபாய். அப்போ நான் இவர் கால் பண்ணி நம்ம கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தனால நம்ம கொஞ்சம் பெருசாக சொல்லுவோம் அப்படின்னோடனே, சார் 5,000 பண்ணிக்கலாம் சார் அப்படின்னோடனே தம்பி ஃபோனை வைப்பான்னு வச்சிட்டாரு. வச்சுட்டு என்ன நினச்சாருன்னு தெரில. எனக்கு அப்போ வரைக்கும் நிஜமாலேயே 5,000ன்றதா ஒரு பட்ஜெட் எனக்கு தெரியாது. திருப்பி ஒரு 10 minutes கால் பண்ணி, உனக்கு எப்படி எனக்கு கால் பண்ணி 5,000 ரூபாய் கேட்கணும்னு தோணுச்சு, அது எப்படி அதை பண்ண முடிஞ்சது, என் படங்கள்லாம் நீ பார்த்துருக்கியான்னு சொல்லி லவ்வல்து மூலமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கா நிஜமாலே சார் இல்லை சார், எனக்கு உங்களை கேஷ் பண்ணணும்னு தோணுச்சு சார், இந்த ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு, மற்றபடி எனக்கு 5,000 ரூபாய் கம்மியாக நான் முன்னு தெரியாது சார். வரைக்கும் நான் கால் பண்ணி யார்ட்டையுமே ஆர்டிஸ்ட்லாம் பேசுறது கிடையாது, இதை ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் சார்னோடனே அவர் பயங்கரமாக கத்திட்டு ஃபோனை வச்சுட்டாரு.
அதுக்கப்புறம் வேற ஒரு ஆட் ஷூட்டில் அவருக்கு நான் அவர் வச்சு ஷூட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் தான் அது அந்த நான் 5000 5000 நான் தான் சார் அப்படின்ட்டு. பட் திங் இஸ் இது முடிச்சுட்டு நான் எனக்கு வேறு யாரை வச்சு பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் உடனே டெல்லி கணேஷ் சாருக்கு அவங்க பையன் தான் மகான்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் வெப் சீரிஸ் பண்ணுறோம். அப்போது டெல்லி கணேஷ் சார் அதிகமாக இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கால் பண்ணி கேட்கலாமேன்னு சொல்லி கால் பண்ணிட்டு, ஆனால் இந்த வாட்டி நம்ம அமௌண்ட் சொல்லவே கூடாது, அவங்க சொல்லட்டும்னு சொல்லி. அப்போது லிட்ரலி மகா அவர் பையனை சொன்னான்னா, நான் என்னென்ன மொத்தமாக கேட்டுட்டு அப்பா ஃப்ரீயாக கூட பண்ணுவார், பிரச்சனை இல்லை, நீ என்னன்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஃப்ரீயாக பண்ணுவாருன்றதே வந்து ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எனக்கு வந்து நான் இது டெல்லி கணேஷ் சார் பண்ணான்றதுக்காக நான் சொல்ல. பட் எனக்கு கமல் சார்ன்றது இட்ஸ் லைக் எனக்கு எல்லாமே கமல் சார் தான் எனக்கு கம் டு சினிமா. ஸோ எனக்கு கமல் சார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு டெல்லி கணேஷ் சார் பிடிக்கும். அண்ட் நான் எப்பயுமே சொல்வேன், கமல் சாரை நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டெல்லி கணேஷ் சார். எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நான். ஸோ அவர் ஃப்ரீயாக பண்ணுறாரான்றதே வந்து அந்த கைண்ட்னஸ் இருக்குல்ல. அப்புறம் அப்போ சாருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சு, அதனால ஷூட்டுக்கு அவர் வரல. எனக்கு அப்பத்துலேருந்தே சாரோட ஏதாவது பண்ணி வேலை பார்க்கணும்னு இருக்கும்போது இந்த இதுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்குது சார்னோடனே அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு காஃபிலாம் கொடுத்து எனக்கு உட்கார வச்சு அவர் ஏர்ஃபோர்ஸ்ட் இந்த கதை, அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தான்ற கதையை சொல்லி என்னன்னாங்க நான் பர்சனலாக இந்த ஓல்டு இதில் நான் என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாவானா இருக்கலாம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற ஆளாவானா இருக்கலாம், பட் அந்த சக மனுஷனை மதிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இப்போது நான் ஒரு ஃபஸ்ட்டு படமாக போய் அப்ரோச் பண்ணுறேன், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கதை கேட்கும்போது அவர் வந்து அவ்வளோ படம் பண்ணிட்டார், அவர் பார்க்காத ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் பார்க்காத ஒரு டேரக்டர் கிடையாது. அவரோட டேரக்டர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நான் அதில் ஒரு டாட்டா கூட இருக்க மாட்டேன் அந்த இடத்துல. பட் அந்த மதித்த விதம் இருக்குல்ல, உட்கார வச்சு அவரோட கதையை சொல்லி அப்படி ஒரு மதித்த விஷயம் இருக்குல்ல, எனக்கு அப்படி ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், நம்ம விஷயத்தை நம்ம திருத்திக்கணும்னு தோண வைக்கிறது இல்லை. அது வந்து டெல்லி கணேஷ் சார்ட்ட என்றைக்குமே நான் பார்த்து வியந்து கற்றுக்கிட்டது. செட்டுக்கு வந்து அவர் பண்ண விஷயமும் அதான், 8 மணினா 8 மணிக்கு இருப்பார். 8 மணிக்கு நம்ம ரெடியாக இல்லைனா பிரச்சனை கிடையாது, அவர் 8 மணிக்கு வந்து உட்காந்துருவார். அப்போ அவருக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது. என்ன பண்ணுவார்னா, இப்போ இந்த இடத்துல உட்காந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே சேர் போட்டு உட்காரோன்னா அவருக்கு சுத்தமாக முடியாது, மெடிசன் எடுத்திருப்பார், இப்படியே உட்காந்து தூங்குவார். நான் எந்த அளவுக்குலானா படுத்துட்டு ஒரு ஷாட் இருக்கும், நான் பேசும்போது தூங்கியிருக்காரு. நான் அவர்கிட்ட கதை நான் நைட் பண்ணும்போது சார் இப்படி ஷார்ட்டாக பேசும்போது கண்ணை சேர்ந்து தூங்கியிருக்காரு. ஆனால் அவன் ஆக்ஷன் சொல்லிட்டோன்னா அது எதுவுமே தெரியாது. ப்ராம்ப்ட் வாங்கி நடிச்சது கிடையாது. இத்தனைக்கும் பக்கமாக டைலாக் இருக்கும். இந்த வயசுலேயும் ப்ராம்ப்ட் கேட்டால் அடே போடா அப்படின்றவாரு. நான் அவர் தான் பேசுவாருன்ற ஒரு அந்த டிசிப்ளின் இருக்குல்ல. நம்ம இப்போ உட்காந்து நம்ம ஒரு ஆர்வக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணும்போது நம்ம ஒன்று பண்ணுறோம் மொத்த டீமுமே. ஆனால் இவ்வளோ படம் பண்ணிட்டு இந்த வயசில் அதே ஒரு விஷயம், அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து இம்மன்ஸ் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஓகே கண்மணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய லவ் எனக்கு லீலா மேம் மேலே. ஸோ ரேண்டமாக இதே மாதிரி தான் அவருக்கு எப்படி கால் வச்சோடனே எங்களுக்கும் கால் அடிச்சு, மேம் மாதிரி ஒரு கதை இருக்குது மேம், உங்களை அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி அவங்களும் ஸோ ஸ்வீட்டாக கதை கேட்டு டூ யூ லுக் லைக் சோலோ ட்ராவலர் அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் வேறு மேம் ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸோ ஸ்வீட்டாக அவங்களும் வந்து பண்ணாங்க. அண்ட் நமிதாவும் அதே மாதிரி பண்ணதா. இது எல்லாமே கேரக்டராகவே இருந்தது, பட் இந்த கேரக்டருக்கு அவங்கள ப்ளேஸ் பண்ணலாமேன்னு பண்ணது தான். பட் பிரபுசாலம் சார் மட்டும் எப்படின்னா, நான் இங்கேருந்து கிளம்பி மூணார் போயிட்டோம். மூணார் போயிட்டு டே 1 ஷூட் பண்ணணும், மழை ஷூட் பண்ண முடியல. டே 2 ஷூட் பண்ண முடியல. டே 3 ஷூட் பண்ண முடியல. எங்களுக்கு மணினான்னு சொல்லிட்டு ஒரு சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களோட மேனேஜர். அப்பரண்ட்லி அவர் தான் பிரபுசாலமன் சாரோட மேனேஜரும். அவர் என்ன பண்ணிருக்காரு, நாங்கள் உட்காந்து இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் எங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஏதோ சுத்தம் வந்த மாதிரி இருக்குது, தவிர படம் பண்ண வந்த மாதிரி இருக்காது. அவர் எங்களை பற்றி நாங்கள் ஜாலியாக ஆட்டு வச்சுட்டாங்க சுற்றும்போது, பிரபுசாலமன் சார் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் தங்கின அதே ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காரு. அவங்க இந்த பசங்க யாரான்னு கேட்கும்போது, இல்லை சார் கேமரா தூக்கி படம் பண்ண வந்துட்டாங்க சார் அப்படின்னு. சரி கூப்பிட்டு பேசுவோம்னு சொல்லி அவர் ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். எங்களை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில, 4th டேவும் ஷூட் பண்ண முடியல. நைட் ஒரு 8 மணிக்கா நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹால் வந்துருங்கன்னு சொல்லி வெயிட்டிங் ஹாலில் என்னை உட்கார வச்சு லிட்டலாக ஜெபம் பண்ணார். உட்கார வச்சு நீ எந்த விஷயத்துக்காக வந்திருக்கியோ எல்லாமே நடக்கும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு சர்ச்சில் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக என்னை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு, நான் 2011 இப்படி தான் மைனா கிளம்பி வந்தேன், காசும் இல்லை எதுவும் இல்லை, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு மைனா வந்த ஞாபகம் வந்துச்சு, உனக்கு எதாவது வேணா கேள்ற நான் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு.
நம்ம கேட்க வேணாம்னு சொன்னாலே கேட்கக்கூடிய ஆள், அவர் கேளுன்னு வேற சொல்லிட்டாரு, கேட்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது சார் அப்படின்னோடனே, என் கூட சாயின் ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த படத்தில் ஓப்பனிங் இந்த எக்ஸா வந்திருப்பான், அவன் தான் வந்து நான் கேட்டுப்பான் அந்த கேரக்டருக்கு அப்படின்ட்டு. சரி போயிட்டு சார்கிட்ட வந்து, சார் ஒரு கேரக்டர் இருக்குது சார், நீங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார். டே நான் நடிக்க மாட்டேன்னார். சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணி நடிங்க சார். சரி எப்போ பண்ணணும் சார்? நான் இப்போ மூணாரில் முடிச்சுட்டு வர்க்கலா, கொச்சி, பாலக்காடுலாம் போயிட்டு நான் ஒரு 20 டேஸ் கழிச்சு திருப்பி மூணார் வருவோம், நீங்கள் அந்த டேஸ் நீங்கள் வந்தால் பெட்டராக இருக்கும் சொன்னோடனே ஓகே வரேன்ட்டு போயிட்டார். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அவர் கேரக்டரே படத்தில் கிடையாது, அது வரைக்கும் எழுதவே இல்லை. அவர்கிட்ட ஃபஸ்ட் டேட்டை வாங்கிட்டோம், டேட்டை வாங்கிட்டு அவருக்கு என்ன கேரக்டர் பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வி தாட் இந்த இடத்துல அவர் ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மணினான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி அவர் அது வந்து பண்ணார். அப்புறம் அதை அவர் கண்டுபிடிச்சாரு ஷூட்லேயே, நீ உண்மையே சொல்லி இந்த கேரக்டர் நீ ஃபர்ஸ்ட் வைக்கல தானே அப்படின்ட்டு. இல்லை சார் வைக்கல சார் அப்படின்ட்டு. மேபி அவர் அதிகமாக எங்களை விட இந்த மாதிரி படம் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரிஞ்சதுனால மன்னிச்சு விட்டாரு என்னமோ நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு டெல்லி கணேசன் சாருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரோல், அதாவது உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்க ஒரு அப்பா தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு அந்த டாட்டர் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவருக்கு இருக்க ஒரு மன வருத்தம், என்னால என் பொண்ணு வந்துட்டு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர் பார்த்துட்டு அவருக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அவரோட கேரக்டர் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா, இல்லை ஆஃப்டர் அவர் கம்மிட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பிளாட் டெவலப் ஆச்சா? இல்லை, சாருக்காக எதுவுமே மாற்றல, அதுதான் கதை, அப்படிதான் இருந்தது. 2-3 டைலாக் மட்டும் சாருக்காக ஆட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து தமிழில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, டிசிப்ளின் வித் நாலேஜ்னு ஒன்று சொல்லியிருப்பாரு, சீக்ரெட்டை நிப்பாட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விஷயம் மட்டும் ஸ்பாட்டில் அவர் சொல்லணுன்றதுக்காக அவர் பேச வச்சு நேரில் பார்க்கணுன்னு ஆசையில் அதை பண்ண வச்சது. மற்றபடி ரிட்டன்லேயே இப்படி தான் இருந்தது. அவர் ஸ்டார்டிங்கில் உடம்பு சரியில்லாதப்பா, அதுக்கப்புறம் எந்த திறமையை நிற்கிறான்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. ஓகே. அண்ட் வர்க்கலால வந்துட்டு லீலா மேமை வந்து பூர்ணிமா ஆதிரை வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. உமன் சோலோ டிராவலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு இந்த படத்துல? இல்லை, இதோட மெயின் கான்செப்டே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு இங்கேருந்து கிளம்பி ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னடா ஒரே லைஃப்பை சுற்றிட்டே இருக்கோமேன்றப்போ ஷி வாண்ட் ஃபைண்ட் ஹர் செல்ஃப், இதுதான் கோர் ஐடியா, இப்படி போகணுன்னு தான் ஆரம்பிச்சது. அதனால இது பேஸே வந்து இட்ஸ் அபவுட் உமன் சோலோ டிராவலர். ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பையன் ட்ராவல் பண்ணுவோம்னு இருக்கும்போது அது ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காட்டலாம். ரெண்டாவது நாங்கள் ரொம்ப தெளிவாக இதில் இருந்தோன்னா, காசு இப்போ நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தங்க ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கணுன்ற மாதிரி இருக்கணுமே தவிர ரொம்ப லாவிஷாக அந்த ட்ராவல் இருக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஸோ அதனால அது ரெண்டுமே கோரிலேட்டட் ஆகிடுச்சு, இந்த உமன் சோலோ டிராவலர் அண்டு லாவிஷாக இல்லாமல் இருக்கிறதும். ஹீரோயினுக்கு வந்து ஒரு சீனில் மரண பயத்தை காட்டினீங்களாமே, அது என்ன சீன், எப்படி நடந்தது? நான் திரும்ப பிரபு சலமன் சார் மூணாருக்கு வரத்துக்காக மூணார் வந்தோம். அது எதுக்குன்னா, ஒரு லாங்கஸ்ட் ஜிப்லைன் ஒன்று இருக்குது மூணாரில். ஸோ அது எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் ஸ்கைலேருந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஆதிரை இந்த படத்தோட கேரக்டருக்கு வந்து அவளுக்கு வந்து 4-5 ஒரு ஆசை இருக்கும், அதில் வந்து ரெக்க இருந்தால் பறக்கலான்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு எங்களுக்கு வந்து நானும் டிஓபியும் டிசைட் பண்ணும்போது இந்த ஜிப்லைன் கரெக்டாக இருந்தது. அது நாங்கள் எப்படி நினச்சி போனோம் அப்படின்னா, நீங்கள் மேலே அவன் பறக்கும்போது கீழே ஃபுல்லாகவே மவுண்டெயின் இருக்கும், நீங்கள் ஒரு பறவை பறக்கிற மாதிரி தான் அதோட சீக்வன்ஸ் இருக்கும். ஐடியா என்னன்னா, காலைல ஒரு 5 o'clock அங்கே போயிட்டோம், ஏர்லி மார்னிங் 7க்கு அந்த ஷார்ட்டை எடுத்துகிட்டு 8-9க்கு திரும்ப கீழே வந்துட்டோன்னா, அன்றைக்கி ஈவினிங் பூர்ணிமாக்கு ஃப்ளைட்டு அவங்க வேறு ஒரு ஷோவுக்காக ஒரு லாங் ஷோவுக்காக அவங்க வந்து ஒரு சேனலுக்கு போகணும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் 7 மணி ஃப்ளைட்டும் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, அன்றைக்கி காலைல 6-7 மணிக்குமே நிற்கிறோம், ஸ்கை ஓப்பன் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆச்சு, ஃபுல் க்ளவுடு. 9 மணி ஆச்சு, ஃபுல் க்ளவுடு. 9, 9, 10, 11 மணி ஆச்சு, ஃபுல் க்ளவுடு. நாங்கள் ரொம்ப லீஸ்ட்டாக இங்கேருந்து நான் 12 மணிக்கு நான் இங்கே கிளம்புனா மட்டும்தான் நான் கோயம்புத்தூருக்கு ஒரு 5:30க்கு போக முடியும், அவங்க ஒரு 7 o'clock ஃப்ளைட் ஏற முடியும். ஸோ 11:30 ஆனதுக்கப்புறமும் ஸ்கை ஓப்பன் ஆகவே இல்லை. நடுவில் லைட்டாக ஓப்பன் ஆச்சு, இவங்க அந்த கிட்ட போடுறதுக்குள்ளே திரும்பவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னா, மவுண்டெயின் சுத்தமாக தெரியல, ஒரு ப்ராப்பர் க்ளவுட் இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மொத்த படத்துலையுமே இந்த யூனிவர்ஸாக பார்த்து ஒன்று கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதிகமாக இந்த படத்தில் அது நடந்தது. நம்ம ஒன்று டிசைட் பண்ணோம், பட் அது வேற ஒன்று நடக்கும், ஆனால் அதுதான் நல்லா இருக்குன்ற மாதிரி. அப்போ எனக்கு அந்த க்ளவுடை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, மவுண்டெயின் இருக்கும்போது அது ரொம்ப நார்மலாக இருக்குது. அது அதிகமாக டூரிஸ்ட் பீப்புளும் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த க்ளவுட் இருக்கும்போது ஜிப்லைன் ஓப்பனே பண்ணக்கூடாது, அது வந்து லீகலாக அது தப்பு. அது ரெண்டாவது, அந்த க்ளவுடுக்குள்ளே ஒன்று போகிறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் விஷுவலாகவும் சரி, அது ஆதிரியோட இதுவாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது ஈஸியாக நம்ம க்ளவுடுக்குள்ளே நம்மளால் ஃப்ளை பண்ண முடியாது.
ஸோ அப்போ என்ன பண்ணேன், அவன்கிட்ட போயிட்டு தனியாக பிரதர் இந்த மாதிரி இந்த க்ளவுடு இருக்கும்போது ஃப்ளை பண்ணலாமா, இன்னொருத்தர் இருக்கும், நான் இப்படி 12 மணிக்கு நான் கிளம்பி தான் ஆகணும். உடனே இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை பண்ணி தானே ஆகணும், நீ ஏதாவது பண்ணு. இல்லை பிரதர் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போது இந்த ஜிப்லைன் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மிஷினில் அது போகும். லாஸ்ட் 500 மீட்டர் வந்து ரோப்பில் கட்டி இருப்பாங்க. இதுதான் அதோட ஓல்டு கான்செப்டே. இந்த 2 to 2.5 மீட்டரில் போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். அப்புறம் 500 மீட்டர் வந்து ரோப்பில் இருக்கணும். இதுக்கு நடுவில் எங்கேயாவது இது நின்றுச்சுன்னா, அந்த ஜிப்லைன் நின்றுச்சுன்னா, ஏதோ ரீசனாக நின்றுச்சுன்னா அவங்கள ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மவுண்டெயினும் அந்த மவுண்டெயினுக்கு கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு 1000 feet ஆஃப் ஹைட் இருக்கும். கீழே உங்களுக்கு போக முடியாது. பை ரோடும் அந்த இதுக்கு போக முடியாது. நீங்கள் நடந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களை எங்கே இருக்காங்கன்னு ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரோப்பை கொடுத்து இழுத்துட்டு வரும். சரி பரவாயில்லடா பார்த்துக்கலாம். இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, இதுக்கு நடுவில் மின்னல் வந்துச்சுன்னா அப்படியே கருகிடுவாங்க அப்படின்றாங்க. அதான் இது அகெயின் நம்ம பக்கா ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஆர்வ கோலால அதெல்லாம் வராதுடா பார்த்துக்கலாம் பண்ணு. இல்லை ப்ரோ அது பரவாயில்ல பார்த்துக்கலாம் பண்ணுன்னொடனே பூர்ணிமாவை சொல்ல, பூர்ணிமாவும் சரி பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது பூர்ணிமா எப்படி சொன்னாலும் கிட்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லாமல் பூர்ணிமா அப்படி இருந்து இன்னொன்று இருக்குது இன்னொன்னே பார்த்துட்டு சரி பரவாயில்ல போங்கன்ட்டு போயிட்டு ஜிப்லைன் ப்ராப்பராக போயிட்டு அந்த 2 கிலோமீட்டர் வரும்போது நின்றுச்சு. வி தாட் அது 2 கிலோமீட்டர் நின்றும், அப்புறம் ரோப் கட்டி இழுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சதந்திரத்தில் வரும்ல, வந்துதா வரல அப்படின்னு அந்த மாதிரி இங்கேருந்து கத்தி கேட்குறோம், அது வரல. அப்படி அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து இது இல்லாமல் நிற்கலை, மிஷின்னால நிற்கலை, அது இதுவாக நின்றுச்சு. இப்போ எங்களுக்கு பூர்ணிமா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 hours ஆகிடும். இந்த 2 hours மின்னல் வந்துச்சுன்னா கான். அதனால இவங்க ஆக்சுவலி அவங்க லிட்டராக அந்த மரண வீதியிலலாம் பேசியிருப்பாங்க. நான் அம்மா என்னை வந்து எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எப்படியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேங்கம்மா, நான் ரொம்ப பிடிக்கும் என்ன அண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அபிக்கு அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பிப்பா, அவங்களோட அண்ணா குழந்தை இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா படின்னு சொல்லிட்டு அந்த டெட் ரிப்போர்ட் மாதிரி லிட்டரலாக பேசியிருப்பாங்க. அந்த பயம் அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி ரோப்பை கட்டி இழுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, எண்டு ஷாட் ஒன்று வேணும். அங்கே கேமரா இருக்கவன் என்ன பண்ணிட்டான்னா பயந்துட்டான், அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க கையில் கோப்ரோ இருக்கும், அந்த கோப்ரோ கீழே போட்டு அந்த கேமராக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த கோப்ரோ கீழே போட்டு இங்கேருந்து கத்துவாங்க இந்த மாதிரி கேமரா வைடான்னு சொல்லிட்டு அப்புறம் முடிக்கும்போது பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை முடித்தாங்க. ஒரு 1.5 hours வந்து அந்த இதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிக்கும்போது பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் முடித்தாங்க. ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். அவங்க பயந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து விட்டா போதுன்ற மாதிரி கிளம்பி வந்திருக்கலாம், பட் அது பண்ணது இருக்குல்ல. ஸோ அது ஸோ ஸ்வீட் ஆகும். ஓகே. அண்ட் பர்டிகுலராக வந்துட்டு இந்த மூவி ஒரு சோலோ ட்ராவலர் அண்ட் அந்த பொண்ணு வந்துடுச்சு, அவள் எப்படி அவளை வந்துட்டு ஃபைன் பண்ணுறா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இதுக்கு வந்து பூர்ணிமாவை காஸ்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி வந்து தோணுச்சு? இல்லை அதுதான், இது பூர்ணிமாவை கேஷ் பண்ணவே இல்லை. இது நானும் பூர்ணிமாவும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு ஆரம்பிக்கும் போது 2 கதை இருந்தது. அது இந்த கதை வந்து பூர்ணிமாவுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்குமே, பட்ஜெட்டாகவும் இது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குமேன்றதுனால அப்படி சேர்ந்து தான் பிச் பண்ணுவோம். இது பூர்ணிமாவை கேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிச் பண்ணணும்னு இல்லை. அண்ட் எனக்கு அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே கண்டக்ட் பூர்ணிமா மட்டும்தான். ஸோ அதனால அண்ட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அந்த டைமில் 2 பேரும் ஃபோனில் பேசிப்போம், இப்படி ஒன்று இருக்குது, என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் சொல்லுவேன். அப்போ 2 பேர் சேர்ந்து ஏதாவது பிச் பண்ணலான்னு வரும்போது அப்போ பூர்ணிமாவுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஆள் இருந்தது. ஸோ அப்போ லெட்ஸ் டூ இட்ன்ற மாதிரி. ஓகே ஃபைன். அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 லொக்கேஷனில் வந்துட்டு அந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகும் முடிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் மூவி அப்படின்னும் போது பர்சனலாக அஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லைங்க ஸ்ட்ரகிளே இல்லைங்க, ஜாலியாக இருந்தது. நம்ம அதான் நாங்கள் எப்பயுமே பேசிட்டே இருந்திருப்போம். எங்கள் கையில் வந்து ஒரு சின்ன கேமரா கொடுத்து நீங்கள் ஒரு நார்மல் கிட் லென்ஸை கொடுத்து போய் ஷூட் பண்ணாலே நாங்கள் ஆசையாக ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு பெரிய கேமரா கொடுத்து எங்களுக்கு 3 வேளை சாப்பாடும் போட்டு தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து ஷூட் பண்ணுனா அதில் என்ன கஷ்டம் தர போகுது? அது வந்து நம்ம ஒரு பேப்பர் க்ரூவா வந்து எத்தனை பேர் போய் ஷூட் பண்ணீங்க? நாங்கள் ஒரு 15-16 பீப்புள் கிட்ட போனோம். ஒரு டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கிட்டோம். ஒரு டெம்போ ட்ராவலர், ஒரு காரு, ஒரு 2 பைக்கு. ஸோ அந்த 2 பைக்கை மாற்றி நாங்கள் ஓட்டிக்கிட்டோம். காரு ஒன்று, இனோவா ஒன்று எடுத்துக்கிட்டோம், ஒரு டிடி ஒன்று எடுத்துக்கிட்டோம். டிடியில் மொத்த எக்யூப்மெண்ட்டையும் போட்டுட்டோம். இனோவாவில் ஆர்டிஸ்ட் உட்காந்துருந்தா நான் உட்காந்துருப்பேன், இல்லைனா வந்து பைக் எடுத்துப்போம். 2 பைக் அவ்வளோதான். எனக்கு இந்த பாதி ஸ்கெடியூலுக்கு வந்து டேரக்ஷன் டீமும் கிடையாது, நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ ஒரு சில டீமுக்கு ஒரு 2-3 பேர் மட்டும் வந்தாங்க. ஸோ அதனால் இதோ இந்த சாயின்னு சொன்ன ஒருத்தன், அவன் ஈபியாக ஒர்க் பண்ண, அவன் எல்லா வேலையும் பார்த்தான். இல்லை என்னென்னா இங்கே யாருமே வந்து ஒரு ஹைரார்க்கி ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வந்து வைபும் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வந்து டே ஃபுல்லாக ஷூட் பண்ணி நைட்டு ஸ்கிரிப்டுக்கு என் கூட உட்காந்துருப்பாரு.
ஸோ மற்ற எல்லா வேலையும் பார்த்தது. நான் ஹீரோயின் பண்ணா இதுதான் பண்ணணும், நான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் ஒரு டீமா பார்த்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட ஸோ அதனால பண்ணிருக்கீங்க. இதில் எங்கேயுமே ஸ்ட்ரகிள் தெரில. நாங்கள் லிட்டராக ரூமு காசு இல்லாமல் காரில் படுத்து தூங்கியிருக்கோம். சரி, இங்கே ஒரு ரூம் மொத்தமாக சேர்த்து ஒரு 10,000 ரூபாய், அதான் இது இப்போ வச்சுக்கலாம், வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நைட் தானே இங்கேயே தூங்கலான்னு சொல்லி நாங்கள் காரில் படுத்து தூங்கியிருக்கோம். அந்த ஸ்லாப் இருக்கும் மூணாரில், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் சின்ன சின்ன அந்த ஸ்லாபாக இருக்கும், அதில் படுத்து தூங்கியிருக்கோம். அது இது எதுவுமே ஸ்ட்ரகிளாவே தெரியல, ரொம்ப ஜாலியா புரிஞ்சிருச்சு. இது நீங்க ஸ்ட்ரகிளாவே எடுத்துக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி டே படம் பண்றோம், அவ்வளவுதான். அதுல ஓகே, நைஸ். என்னதான் வந்து பூர்ணிமா உங்களோட ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ராவல் ஆயிருந்தாலும் இந்த கதையில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மரண வீதி காட்டிட்டீங்க, ஒரு இடத்துல அவங்களை தொலைச்சிட்டே போயிட்டீங்களாமே, அது என்ன கதை? இங்கே தொலைக்கலைங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் ஷூட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு பட்ஜெட் கிடையாது. நாங்கள் ரன்னன்களில் தான் ட்ரெயினிங் ஷூட் பண்ணோம். ஸோ கொச்சி டு ஷெருக்குலா ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கிட்டோம். ஆனால் கொச்சி டு ஷெருக்குலா வந்து நாங்கள் எப்படி ஷூட் பண்ணிருக்கோன்னா, லாஸ்ட் 4 டேஸாக நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே எப்படின்னா, மார்னிங் 6 o'clock ஷாட் வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தொடர்ந்து ஒரு 28 hours ஷூட் பண்ணிட்டு 1 hour பிரேக், திரும்பவும் ஷூட்டுன்னு சொல்லி 4 டேஸில் மொத்தமாக 1 hour பிரேக் எடுத்து நாங்கள் 4 days ஷூட் பண்ணிட்டோம். எல்லாருமே டேம் டயர்டு. எனக்கு என்னன்னா, இங்கேருந்து செருக்குரா போகிறதுக்கு வந்து ஒரு 3 hours இருக்குது, அதையே வேஸ்ட் பண்ணோம், அதையும் எங்கேயாவது ஷூட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி நாங்கள் ஒரு 5-6 பேருக்கு மட்டும் செருக்குராக்கு ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். மற்றவங்களாம் அந்த வேனில் வந்துட்டாங்க. அப்புறம் செருக்குரா ட்ரெயினில் போகும்போது 2 ஷாட் எடுத்தோம். பட் பூர்ணிமா ஃபேஸ் டோட்டலாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க தூங்காமே இருந்ததுனால ஃபேஸ் சுத்தமாக நல்லால. இது ஓப்பனிங் ஷாட்டில் வரக்கூடிய விஷயம். ஸோ ஷூட் பண்ண முடியல. ரிசர்வ் டிக்கெட்டுன்றதுனால என்ன பண்ணிட்டோம், ஆளுக்கு கிடைக்கிற பஸ்ஸில் போய் படுத்துக்கோங்கடா, செருக்குரா இறங்கலான்ட்டு. கொச்சி டு செருக்குரா மொத்தமாகவே 2.5 hours. நாங்கள் ப்ராப்பராக 8 hours தூங்கினாலே திரும்ப படுத்தா எழுந்துக்கிறது கஷ்டம். நாங்கள் தூங்கவே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல படுத்துட்டோம். அந்த சாயின்ற பையனும் பூர்ணிமா மட்டும் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் போய் படுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், டக்கு டக்குன்னு எல்லாரும் எழுப்பி செருக்குறா மொத்தமாக 30 seconds தான் நிற்கும் அந்த ட்ரெயின். டப்பு டப்புன்னு இறக்கி எல்லாருமே இறங்கிட்டு அப்பாடா நம்ம இறங்கினதே பெரிய விஷயம்னு சொல்லி இறங்கிட்டு எல்லாருமே வந்துட்டோம். அந்த காரில் வரவும் வந்துட்டான். பட் நாங்கள் யாரோ 2 பேர் மிஸ் ஆகிறாங்கன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா பூர்ணிமாவை காணும், ஹீரோயினே வந்துட்டு விட்டாச்சு. பூர்ணிமாவும் காணும், அந்த பையனையும் காணும். அவங்க காணும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க ட்ரெயினில் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி எழுப்பி அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அப்புறம் இங்கேருந்து இனோவா அனுப்பி அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் நீங்க ஷூட்டை முடிச்சு செம்மையா வந்துட்டு பண்ணிட்டீங்க. பட் ஆனா நீங்க சொல்றதே பார்த்தா ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நம்ம ஷூட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி தான் ஒரு இருந்தது, லிட்டரலி அப்படிதான் இருந்தது. ஓகே. பட் பூர்ணிமா எந்த பாயிண்ட்லயுமே வந்து ஏன்டா என்ன மட்டும் இப்படி செய்றீங்க அப்படிலாம் கேட்டதே இல்லையா? நினைச்சிருப்பாங்க, கேட்டது இல்ல. நான் ஏதோ மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால கேட்காம விட்டாங்க. அந்த ஜிப்லைன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்ன? ஷார்ட் பார்க்கணும் தான் கேட்டாங்க. அவ்வளோ டெடிகேட்டடான ஒரு ஹீரோயினா? உண்மையாங்க. ஐ மீன் ஆல் செட் அண்ட் டன். ஏன்னா எஸ்பெஷலி பூர்ணிமா, ஐ மீன் அகைன் ஃப்ரெண்டுன்னு ஒரு கான்செப்ட்லாம் சொல்ல, அவங்க ரொம்ப நாங்கள் ஷூட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 20 days ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தொடுப்புழா போனோம், வாகாமன் கிளைமேக்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் கோவா போய் ஷூட் பண்ணோம். நடுவில் ஒரு 6 month பிரேக் இருந்துச்சு. த ரீசன் வேற ஒரு ஷோனால ரீசன் இருந்தது. அண்ட் அந்த ஷோவில் அவங்க நினச்சி வெளில வரும்னு நினச்சதும் ஒன்று, பட் டோட்டலாகவே அது தப்பாக தான் டர்ன் அவுட் ஆச்சு. தெரில, நம்ம அந்த சுச்சுவேஷன் இருந்திருந்தோன்னா எப்படி அதை டீல் பண்ணுறப்போன்னு தெரில. ஏன்னா அவங்க பிடிச்சவங்களுக்கு தாண்டி அதுக்கு ஈக்குவல் ஏற்றடுன்னு இருந்ததில்ல. அதை எங்கேயுமே அவங்க காமிச்சதே இல்லை. ஷி வாஸ் ஸோ போல்ட். அங்கே வந்து அங்கே கூட அந்த உடங்கி உட்காராம அந்த அதுக்கப்புறமும் அந்த ஷோக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறமும் அப்படி தான் இருந்தாங்க. செட்டில் வந்து சோகமாக உட்கார்றதோ இல்லை இது பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு வில் பவர் இருக்குல்ல, வாட் எவர் ஹேப்பன் லைஃப் ஹாஸ் டு கோஸ் ஆன்ன்ற ஒரு வில் பவர் இருக்குல்ல, அது அவங்களுக்கு என்னமே இருந்திருக்கு. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் இஸ் டெடிகேட்டட். நான் இது இங்கே சொல்லலாமான்னு தெரில. 2 விஷயம். ஒன்று வந்து நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் ரெஸ்ட் ரூம் ஏதாவது வாஷ்ரூம் யூஸ் பண்ணோன்னா பாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே இது தான். பட் பூர்ணிமா எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அந்த டெஸ்மாத்த டென்ட் ஒன்று இருக்கும், அந்த டென்ட்டை தூக்கி வச்சுட்டு தான் அவங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க எங்கேயுமே கம்ப்ளைண்டாக பண்ணதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் காரில் படுத்து தூங்கணும்னு சொன்னது பூர்ணிமாவும் தான். அவங்களுக்கு ஏசி ரூம் போட்டு நாங்கள் காரில் படுத்து தூங்கலை. ஸோ அதான் மேபி அவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டோ கிடைக்கல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இதை புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நான் ஒரு 28 hours ஷூட் பண்ணிட்டு 1 hour பிரேக் விட்டு திரும்பவும் செட்டுக்கு அவங்க கூப்பிடும்போது அந்த ஆர்டிஸ்ட் வந்தால் தான் உண்டு. டக்குன்னு இல்லை முடியாது நான் தூங்கணுன்ட்டாங்கன்னா இந்த 35 days இந்த ட்ராவல் பண்ணி இந்த படத்தை முடிக்க முடியாதுல்ல. லிட்டரலாக சம்டைம் தூங்கும்போது எழுப்பிலாம் கூட்டின்னு வந்திருக்கேன். எனக்கு இந்த க்ளவுடு வேணும்னு சொல்லிட்டு எழுப்பி கூட்டின்னு வந்து
அவங்களுக்கு என்ன சீனே தெரியாது, டக்கு டக்குன்னு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிலாம் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் டெடிகேட்டட் அன்டவுட்லி. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட மூவி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஜென்யூனாகவும் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷன் விளையாட போகிறோம். என்னது? என்னன்னா திஸ் ஆர் தட். நாங்கள் வந்து 2 கேள்வி கேட்போம், அதில் நீங்கள் இதுவான்னு சொல்லணும். ஸோ டிரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ஆக்ஷன் ஆர் ட்ராமா? ஆக்ஷன். ஆக்ஷன் எதனால? அது நம்ம அன்றிலாக இருக்கும்லங்க, நம்ம வழக்கமாக பார்க்குறத தாண்டி வி கேன் கிரியேட் சம்திங். அதில் ஒரு ஓகே அட்ரினல் ரஷ் ஒன்று இருக்கும். அது ஓகே தட் வாய்ஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் காமெடியா ஹாரரா? காமெடி. என்ன யோசிக்காம டப்புன்னு சொல்கிறீங்க? அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பார்க்கறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி அது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் காமெடி பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம். காமெடியான ஒரு ஸ்கிரிப்ட், அந்த டயலாக்ஸ் எல்லாம் கொண்டு கண்டிப்பாங்க, வருது. கண்டிப்பாங்க. பட் நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே கிரேசி மோகன் சார், கமல் சார் அப்படி பார்த்து வளர்ந்ததுனால. சரி ஓகே. த்ரில்லர் ஆர் ரொமான்ஸ்? ரொமான்ஸ். ரொமான்ஸ். இதுக்கும் யோசிக்கவே இல்லை. ஓகே. எதனால நீங்கள் பர்சனலாக வந்து ரொமான்ஸில் ஸ்ட்ராங்காக வீக்கா? ஸ்ட்ராங்காக வீக்கான்னு தெரியல, அது ஆப்போசிட் பார்ட்டி தான் கேட்கணும். எனக்கே இதுக்கு பதில் தெரியுது. ரஜினிகாந்த் சார் ஆர் கமல்ஹாசன் சார்? கமல் சார். மணிரத்னம் சார் ஆர் சங்கர் சார்? மணி சார். இளையராஜா சார் ஆர் ஏஆர் ரஹ்மான் சார்? ஐயோ, ஐயோன்ட்டு இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பதட்டமே படுறீங்க, மற்றதுக்கெல்லாம் டக் டக்குன்னு சொல்லிட்டீங்க. 2 பேருமே நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் தான். ரொம்ப கஷ்டங்க. பட் திஸ் ஆர் தட் இட்ஸ் a segment, you have to choose one. டேல ரகுமான் சார், நைட் ரேஜர்ஸ். Casting a big star or introducing a newcomer? ஸ்கிரிப்டுக்கு பொறுத்து தாங்க. அது பியூர்லி அபவுட் த ஸ்கிரிப்ட். அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பெரிய ஸ்டார் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. அதனால ஸோ இட்ஸ் அபவுட் த ஸ்கிரிப்ட். நம்ம அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான். Early morning shoot இல்ல late night shoot? ஏர்லி மார்னிங். Early morning. ஓகே. லைவ் லொகேஷன் இல்ல லைவ் செட்? லொகேஷன். ஃபோன் காலா டெக்ஸ்டா? ரெண்டுமே இல்லை. ட்ராவலிங் ஆர் வாட்சிங் மூவிஸ்? ட்ராவலிங். ட்ராவலிங். ஓகே. சைலண்டாக மெடிடேட் பண்ண பிடிக்குமா இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வைலண்டாக ஒர்க் அவுட் பண்ண பிடிக்குமா? மெடிடேட் தான். என்னெல்லாம் பார்த்து நீ ஜிம்முக்கு போகிறேன்னு கேட்டீங்க. கேட்குறேங்க, நமக்கு எப்படி தெரியும்? மெடிடேட் பண்ண முடியும். மெடிடேட் பண்ண பிடிக்கும். எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? தெரியலங்க, நான் காலேஜ் டைம்லேருந்தே அப்பப்போ நான் தொடர்ந்து ஒரு 6 மந்த் டெய்லி பண்ணுவேன். அப்புறம் 6 மந்த் பண்ண மாட்டேன். ஸோ அது மூடுக்கேற்ற மாதிரி தோணுச்சுன்னா உட்காந்து நான் 2-3 ஹவர்ஸ்லாம் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். இல்லைனா பண்ணவே மாட்டேன். அது ரெகுலராக பண்ண மாட்டேன். பட் அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைண்டு வேவராக இருந்துச்சுன்னா அந்த டைம் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். சேவ் பண்ணுற டைப்பா இல்லை ஸ்பெண்ட் பண்ணுற டைப்பா நீங்கள்? ஸ்பெண்டிங். ஸ்பெண்டு தான். சேவ்லாம் இப்படி எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்படி வரவே வராது. அது ஒரு விஷயம். வீடியோ கேம்ஸ் இல்லை பிளே கிரவுண்ட்? பிளே கிரவுண்ட். எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட். சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப்? சிட்டி லைஃப். சிட்டி லைஃப். மவுண்டைன் ட்ரெக்கிங் ஆர் பீச் ஹாலிடேஸ்? மவுண்டைன் ட்ரெக்கிங். நீங்கள் டைனிங் பர்சனா இல்லை டேக் அவே பர்சனா? டேக் அவே. உங்களோட லைஃப்ல நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்குற பர்சனா இல்ல கிஃப்ட் வாங்கிக்கிற பர்சனா? ரெண்டுமே. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அந்த ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. கேன் யூ டெல் us the genre? இல்லை அதுவுமே தெரியல. அது என்ன பண்ணலாம் தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மேபி அது இன்னும் ஒரு 60-70% இருக்கு. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேபி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களை பற்றியும் அண்ட் உங்களோட படங்கள் பற்றியும் உங்களோட ஒர்க்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எல்லோ மாதிரியே உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. Thank you. ஆல் தி பெஸ்ட்.